ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து நம்மளோட ஃபோனில் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ டேஸ்க்கு போட்டால் எவ்வளோ டேஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற A to Z டீட்டெயில்ஸ் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி தங்கமயில் 1 இயர் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழே கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு. இது இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்னு போட்டிங்கனாவே வரும். ஸோ இதுக்கு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்து நமக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபோன் வெரிஃபிகேஷன் மெயில் இருக்குது, நம்மளோட நாமினியோட டீட்டெயில் ஆட் பண்ணணும், நம்மளோட ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு ஆட் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் கிளியராக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி போனதுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட் பே பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ வாங்க போகலாம். தங்கமயில் டிஜிகோல்டில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம அமௌண்ட் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அமௌண்ட் போட முடியும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் கூட நீங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது டியூரேஷன் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த தங்கமயில் டிஜிகோல்டு வந்து 11 மாதம், அதாவது 330 நாள் மட்டும்தாங்க. 330 நாள் முடிஞ்சோன்னா அவங்களே நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம மெயில் ஐடிக்கும் வந்துடும், ஆப்பில் வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் கோல்டை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால அதில் அமௌண்ட் பே பண்ண முடியாது. நம்ம போய் நேராக போய் நம்மளோட கோல்டோ சில்வரோ எதுக்கு வாங்கியிருக்கோமோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் இப்போ ஒரு 100 ரூபா போடுறோம், ஒரு 200 ரூபா போடுறோன்னா அதை வந்து அவங்க கோல்டாக அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கான கோல்டாக தான் அவங்க வந்து நமக்கு வரவு வைப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தாங்க. இந்த மாதிரி 25 நாளைக்கு 5% கொடுப்பாங்க. அடுத்த 75 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் 3.75% கொடுத்துருக்காங்க. அடுத்து 150 நாள்லேருந்து 225 நாள் வரைக்கும் 2%, 225 நாள்லேருந்து 300 நாளைக்கு 0.75%, லாஸ்ட் 30 நாளுக்கு 0%. லாஸ்ட் 1 மந்த் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு 10 மாதத்துக்கு அவங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதுதான் நமக்கு உண்மையான பெனிஃபிட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு நம்ம வந்து ஓகே தெரியுதுங்களா, நான் 100 ருபீஸ்னு போட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வரும். அதாவது பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பட் பே பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணலாம். அப்போ நம்ம 100 ரூபாய் தான் பே பண்ணுவோம். அவங்க எக்ஸ்ட்ரா 5 ருபீஸாக சேர்த்து 105 ரூபான்னு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு 100 ரூபாய்க்கு எனக்கு வந்து 0.00010 மில்லிகிராம் வந்து எனக்கு ஒரிஜினல் கோல்டு கிடைக்கும். அதாவது இந்த 100 ரூபாயோட வர்த்து வந்து 0.0010 வந்து மில்லிகிராம் தான் கோல்டு. அவங்க இந்த 5 ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா 0.002 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் பண்ணி இந்த 0.00112 மில்லிகிராமாக நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆஃப் அந்த 5 ருபீஸ்க்கான பெனிஃபிட் இந்த 2 தான். ஸோ அதை வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வென் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்குள்ளே ஒரு 10,000 ருபீஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளவோ கிடைக்கும்னா, இந்த 10,000 இன்ட்டு 5% போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு அவங்க ஒரு 500 ரூபாய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஸோ இது 10,500 ருபீஸாக நம்ம டோட்டல் நம்மளோட அக்கௌண்ட்டில் இது ஆட் ஆகும். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டேஸுக்குமான ஒவ்வொரு கால்குலேஷன்ஸும் இங்கே நான் போட்டிருக்கேன். முதல் 75 நாளைக்கு நீங்கள் 10,000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா 5% விகிதத்தில் நமக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அடுத்து 75 நாள்லேருந்து 150 நாளுக்கு நம்மளுக்கு 3.75%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த 3.75%க்கு 375 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். 10,000 அடுத்த 75 டேஸ்க்கு போட்டிங்கன்னா 375 ரூபாய் வரும். அடுத்து 150 நாள்லேருந்து 225 நாளைக்குள்ளே நீங்கள் 10,000 ருபீஸ் போட்டிங்கன்னா 200 ரூபாயாக ஆட் ஆகும். 226வது நாள்லேருந்து 300வது நாள் வரைக்கும் போட்டிங்கன்னா 75% 75 ரூபாய் தான் ஆட் ஆகும். ஸோ
இப்போ நீங்கள் மாதம் இப்போ 4 டைம் நீங்கள் வந்து 40,000 ரூபா போடுறீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் வந்து 1150 ரூபா கிடைக்கும். இதில் டோட்டல் அமௌண்ட்டில் 41,150 ரூபான்னு நமக்கு டோட்டலாக அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். பட் இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கோல்டு கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்கிறது அன்னைக்கு நம்ம வந்து 1 இயர் முடிஞ்சு நம்ம அதை 11 மந்த் முடிஞ்சு நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அவங்க நமக்கு இந்த 1150 ரூபாயை, அதாவது இங்கே சேவ் பண்ணுற இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டான கோல்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு அமௌண்ட் எடுத்தோம்னாவோ இல்லை செய்கூலி சேதாரத்துலையோ இதை லெஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. இவங்க வந்து இதையும் கோல்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறதுனால நான் இது வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு கட்டுனா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ தங்கம் சேமிக்கலாம்? 1 கிராம் 13,380 ரூபான்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் 330 நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 1/4 கிராம் அளவுக்கு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கிராம் வெயிட் ஒரு கிராம் இந்த ரேட்டில் இருந்தா, பட் நாளுக்கு நாள் வந்து கிராமோட ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் எனக்கு அது சரியாக சொல்ல முடியாது. யாருனாலையுமே வந்து கோல்டோட ரேட்டை இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் சொல்கிறேன். இப்போ 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 75 நாளைக்குள்ளே 7,500 ரூபாய் வரும். ஸோ நம்ம மொத்தமாக ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு பே பண்ணி 75 நாளைக்கு 7,500 ரூபா. இப்போ அவங்க நமக்கு கொடுக்குற பெனிஃபிட் எவ்வளோ வரும்னா, எக்ஸ்ட்ரா வந்து 403 ரூபா நமக்கு ஆட் ஆகும். இந்த 7,500 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற இந்த 5% பெனிஃபிட் வந்து 403 ரூபான்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா, அரவுண்ட் 500 ரூபா வரும். அதாவது ரேட்டு ஏறாமல் இந்த ரேட்லேயே இருந்துச்சுன்னா 500 ரூபா வரும். ஸோ அந்த பெனிஃபிட் தான் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறது. நம்ம கட்டுற அமௌண்ட்டு டோட்டலாக 7,500, அவங்க 7,900 ரூபா, அதாவது 8,000 ரூபான்னு நம்ம கணக்கில் வர வைக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 7,500 ரூபா அப்படின்னா டோட்டலாக இப்போ இந்த அமௌண்ட் கால்குலேஷன் படி நான் வந்து கோல்டோட ரேட்டு வந்து 7,500 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ மில்லிகிராம் கிடைக்கும்னா 0.561 மில்லிகிராம் எனக்கு கிடைக்கும். அந்த 0.500 மில்லிகிராம் தான் கிடைக்கும். அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு ஆட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ டேஸுக்கு இருக்குது அப்படிங்கிற கிளியர் டீட்டெயில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து நான் 1 இயராக தங்கமயில் டிஜிகோல்டில் போட்டு சேவ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்க விலை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் டே டு டே வந்து, அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறும் இறங்கும். அதனால் நம்ம இந்த ஒரு இதை வச்சு நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோல்டு ரேட் 3 டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதில் ப்ளஸ் என்ன வரும்னா, செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் செய்கூலி இருக்குது, சேதாரம் ஜிஎஸ்டி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆவரேஜ் அமௌண்ட்டுன்னு நமக்கு ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டு போடும்போது நமக்கு ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டை வச்சு தான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. சில பேர் கால்குலேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாவே கேட்கலாம், எனக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலைங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் போனப்பவும் அப்படி ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது அதை பற்றி பேச வேணாம். நாங்கள் செகண்டாக அடுத்த 2 டேஸ்க்கு அப்புறம் நான் போனப்போ காயின் இல்லைன்னு சொல்லி 2 டேஸ்க்கு அப்புறம் போனேன். அப்போ வந்து எனக்கு அவர் கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் நோட் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான். இப்போ ஒரு காயின் எடுத்தால் மினிமம் வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் செய்கூலி சேதாரம் வருங்க. ஜிஎஸ்டி 3% வந்து கம்பல்சரி. அது வந்து எல்லா கோல்டுக்கும் ஜிஎஸ்டி 3%. காயினை பொறுத்த வரைக்கும் அவங்க 3% வந்து நமக்கு வாங்குறாங்க. நம்ம வாங்குற வெயிட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்னைக்கு கோல்டு ரேட் படி நான் உங்களுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிளாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து 13,685 ரூபா. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி 100 ருபீஸ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ 100 ருபீஸ்க்கு வந்து என்ன இன்னைக்கு வெயிட் படி பார்த்தீங்கன்னா 0.007 மில்லிகிராம் வந்து இன்னைக்கு
நம்ம அந்த போட்ட 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக 5%க்கான பெனிஃபிட் வந்து 105 ரூபான்னு ஆட் ஆகுங்களா. அப்போ 0.0008 மில்லிகிராம்னு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் 1 மில்லிகிராம் 0.001 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். 75 நாளைக்கு இதே ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 13,685 ரூபா தான் இந்த 75 டேஸும் ஒரே ரேட்டாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ருபீஸ்ன்னு பே பண்ணிங்கன்னா இப்போ 75 டேஸ்க்கு 7,500 ரூபா பே பண்ணுவீங்க. ஸோ இந்த ரேட்டு கூட இதை கால்குலேட் பண்ணால் உங்களோட அந்த நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு 0.548 மில்லிகிராம் வந்து நம்ம போடுற அமௌண்ட்டுக்கான கோல்டு நம்ம கணக்கில் சேவ் ஆகும். அந்த 7,500 ரூபாய்க்கு 5% வந்து பெனிஃபிட்னு போட்டால் 7,895 ரூபாய் கிடைக்குங்க. இதுதான் வந்து பெனிஃபிட். இந்த 5%க்கு வந்து இன்னைக்கு கோல்டு ரேட்டு 13,685 ரூபாய். இன்னைக்கு நீங்கள் 100 ருபீஸ்னு பே பண்ணீங்கன்னா 5% போனஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணால் 100 ருபீஸுக்கான கோல்டு வெயிட் எவ்வளோ வரும்னா 0.007 மில்லிகிராம் கிடைக்கும். இந்த 5% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு வருதுங்களா, இந்த பெனிஃபிட் எப்படி வரும்னா 5 ரூபாயா நமக்கு ஆட் ஆகும். 105 ரூபாயா வரும். ஸோ இந்த 105 ரூபாய்க்கு 0.008 மில்லிகிராம் வந்து கிடைக்குங்க. இப்போ 75 நாளும் சேம் இதே கோல்டு ரேட் இந்த 13,685 ரூபாயா இருந்துச்சுன்னா இந்த கால்குலேஷன் படி கிடைக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 7,500 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 0.548 மில்லிகிராம் வந்து நமக்கு கோல்டாக கிடைக்கும். இது வந்து கீழே பெனிஃபிட். அவங்க அந்த 75 நாளைக்கும் நமக்கு 5% வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 7,500 ரூபாய்க்கு 5%ன்னு போட்டால் 7,895 ரூபாய் வரும். இந்த 95 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கோல்டு வெயிட் கிடைக்கும்னா 0.577 மில்லிகிராம் வந்து கோல்டு வெயிட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக அந்த 75 டேஸ்க்கு நம்ம பே பண்ணும்போது இந்த கோல்டு ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 335 ரூபா அவங்க நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கணக்கில் ஆட் பண்ணுவாங்க. 0.022 மில்லிகிராம் வந்து நமக்கு கோல்டு கிடைக்கும். இதுதாங்க வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை, அதாவது கோல்டு சேவிங்காக நம்ம பண்ணும்போது இந்த கால்குலேஷனில் வரும். இதுலேயே ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குன்னா தங்கமயில் டிஜிகோல்டு இருக்குது, டிஜி சில்வர் இருக்குது, அப்புறம் அக்ஷயான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி நிறையா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆப் ஓப்பன் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் ஆட் பண்ணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா எப்படி ஆட் பண்ணும், தங்கமயில் டிஜிகோல்டில் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறதும், என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும், என்னென்ன ஆப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நான் ஃபுல்லாகவே கிளியர் வீடியோவோடு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு, என்னோடய ஃபோன்லேயே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டிஜிகோல்டு ஆப்பு, போத்தீஸ் இருக்குது, அக்ஷயா ஸ்வர்ணா மகால் இருக்குது. ஸோ அது எல்லாத்தோட டீட்டெயிலும் கிளியர் எக்ஸ்பிளனேஷனும் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.